நீ நான் காதல் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ராகவ் ஆகாஷ் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டாங்க இல்லையா. ஸோ எப்படியாச்சும் அணு மனசில் இருக்கிறத வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அணுவோட பக்கத்திலேயே வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஆகாஷும் அதற்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல. அணு தனியாக இருக்கிறப்ப போய் மீட் பண்ணி பேசி பார்க்குறாங்க. ஆனால் அணு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் கரையிறதா இல்லை. அதே டைமில் இங்கே அபி எப்படியாச்சும் இவங்க 2 பேரையும் இங்கேருந்து கிளப்பிடணும், இல்லைனா அக்காவோட கல்யாணத்தில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவை கூப்பிட்டு எதோ சொல்லி பார்க்குறாங்க. தாத்தாவும் சரி சரி அப்படின்னு தலையாட்டிட்டு எதுவுமே செய்யறதில்ல. அது மட்டும் இல்லை, நம்ம ஆகாஷ் இவங்க ராகவ் இவங்க 2 பேருமே வந்து இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேணியில் தண்ணி இறைக்கிறாப்புல, ஆனால் இறைக்கவே தெரியல நம்ம ராகவுக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அபி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இத்தனை பெரிய பாஸு கம்பெனியில் யாராச்சும் எதுவும் செய்யலைன்னா வந்து பார்த்திங்கன்னா நொட்டம் சொல்லுவார், ஒரு தண்ணியை கூட இறைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கிறதே வேறையாக இருந்திருக்கு. நாளைக்கு இன்னும் கலாட்டாவாக போக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.